மணிகண்டன். நவோபால் ஒரு 3 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இப்போ புதுசாக ஃப்ளாக்ஷிப் மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. போக்கோ ஃபைண்ட் எக்ஸலன்ட் சீரிஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். அதோட அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 MB வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசல் கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா 10x ஆப்டிகல் ஜூம் மாடல் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா உங்களுக்கு இந்த ஃபைண்ட் எக்ஸ்டெண்ட் அல்ட்ரா பொறுத்தவரைனா பேக் வந்து 5 கேமரா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னா 10x வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிகல் ஜூம் மாடல் டெலிஃபோட்டோ ஒன்று கொடுத்துருப்பாங்க யூஸ் பண்ணுறது ஒன்று. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 200 MB கேமரா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து 1x ஒன்று 3x ஒன்று ரெண்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120x ஜூமிங்கிறது 50 MB கேமராவோட யூஸ் பண்ணியிருப்பாங்க மற்றவங்க. அது இல்லாமல் 3.2x வந்து பார்த்தீங்கன்னா நியூ கலர் ஜென்னுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5வது கேமரா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அது ஒன்றுனா பற்றி சொல்லிக்கிறோம். அது இல்லாமல் ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 50 MB கேமராவும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 MB வந்து பார்த்தா 10x ஆப்டிகல் ஜூம் கொடுத்துருப்பாங்க. அது எப்படின்னா நீங்கள் மொபைல்ஸில் நார்மலாக கேமரா ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆசல் பிளட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10x வரை ஜூமிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோட கிளாரிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா நேச்சுரலாக இருக்கும். என்னென்னா டெலிஃபோட்டோலேயே வந்து பார்த்தா 50 MB வந்து டேரக்டாக ஜூமிங் கொடுத்துருப்பாங்க. இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50x வரை டேரக்ட் ஜூமிங் கொடுத்துருப்பாங்க. மெயினான விஷயமே இதுதான். ஓகேங்களா, அது இல்லாமல் செகண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஃபஸ்ட்டு 200 MB கேமரா. இது வந்து பார்த்தா உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறப்ப உங்களுக்கு 1x எடுத்தினா 200 MB கேமரா டேரெக்டாகவே மூவ் ஆகும். போர்ட்ரேட் பண்ணிட்டு 1x எடுத்தினா இந்த கேமரா ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இதுவே உங்களுக்கு 3x எடுத்தினா உங்களுக்கு செகண்ட் கேமரா 200 MB கேமரா ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இதுதான் இண்டஸ்ட்ரியே ஃபஸ்ட்டு வந்து 200 MB கேமரா யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா 200 MB கேமரா நீங்கள் எடுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோட ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல்ஸ் எதுவும் கிடையாது, நேச்சுரலான கலர் கிடைக்கும். ஏன்னா போர்ட்ரேட்டில் எடுக்கிறது நம்ம பேக்கில் எல்லாம் வந்து பார்த்தா பிளர் பண்ண மாதிரி உங்களோட ஃபோட்டோ கிளாரிட்டி வந்து நல்லா எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஆசல் பிரைட் சென்சார்லேயே வந்து பார்த்தா உங்களுக்கு 10x வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது நான் உங்களுக்கு சொன்னது 50 MB கேமரா யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் இந்த மாடல் வந்து கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 120x ஜூமிங். 120x ஜூமிங்கிறது என்ன, உங்களுக்கு ஃபோட்டோ நம்ம எடுக்கிற அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தா உங்களுக்கு 120 வந்து நம்ம லாங் ஜூம் பண்ணி எடுக்க முடியும். இதனால் என்ன பெனிஃபிட்னா ஒரு லாங்கில் ஒரு பிக்சர்ஸை கூட நம்ம க்ளோஸ் அப்பில் எடுத்து நம்ம கிளியரான ஃபோட்டோ எடுக்க முடியும். எதனாலன்னா இந்த மாடல் நம்ம கொடுத்தது வந்து ஆசல் பிரைட் சென்சார் யூஸ் பண்ணுறதால வந்து ஃபோட்டோட சென்சார் கிளாரிட்டி யூஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லாவும் இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும். இது ஃபோட்டோக்கு மட்டும்ன்றது இல்லாமல் உங்களுக்கு வீடியோக்கும் வந்து பார்த்தா உங்களுக்கு 8Kல 30 MB சொல்ல நீங்கள் வீடியோ எடுத்துக்க முடியும். இந்த மாடலில் வீடியோ ஒரு 4Kனாவே வீடியோ ரெசல்யூஷன் நல்லா இருக்கும். 8Kன்னு சொல்ல வேண்டாம், அந்த அளவுக்கு ஃபோட்டோ வீடியோட கிளாரிட்டி நல்லா இருக்கும். அதுவும் 30 MB நீங்கள் எடுத்துக்க முடியும். அந்த எடுக்கிற வீடியோவும் வந்து பார்த்தா நீங்கள் மேக்ஸிமம் 10x நல்லா குவாலிட்டியாக எடுத்துக்க முடியும். மேக்ஸிமம் ஜூமிங் வந்து பார்த்தீங்கன்னா 20x நம்ம வீடியோ ஜூம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம 10x டேட்டாவே கொடுத்துருப்பாங்க நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வீடியோவுக்கு. அதுவும் நம்ம 20x நம்ம 18 வரலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ரெசல்யூஷன் வந்து ஜூம் பண்ணியே நம்ம வீடியோ எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஏஐ ஃபீச்சர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது அட்வான்ஸாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏஐன்றது வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் க்ளோன்றது என்னன்னா உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ நம்ம டார்க் நைட்டில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுனால வந்து அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தா நம்ம எடுத்த ஃபோட்டோ வந்து பார்த்தா நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும், நம்ம கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னா ஒரு ஃபோட்டோ நம்ம நார்மலாக இப்போ எடுக்கணும்னு வச்சுக்கலாம். என்னோட ஃபோட்டோ நான் எடுத்திருக்கேன். இந்த ஃபோட்டோ எடுத்துட்டு வந்து பார்த்தா உங்களுக்கு எடிட்டில் போகிறீங்கன்னா உங்களுக்கு ஏஐ எடிட்டர்னு இருக்கும். அது போர்ட்ரேட் க்ளோன் இருக்கும். அதில் போய் நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா நம்ம அந்த ஃபோட்டோ வந்து ஏஐ இந்த மாதிரி என்ஹான்ஸ் பண்ணிக்கிறோம். இதை கொடுத்துட்டு நம்ம கீழே வந்து நெட்வொர்க் இருந்தால் போதும். நெட்வொர்க் மெயினாக தேவை இருக்குது பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஒரு டைம் நெட்வொர்க் நல்லா இருந்தால் சீக்கிரம் இதாக இருக்குது பாருங்கள். நம்ம டார்க் லைட் நல்லா இருக்க முடியும், நம்ம ஃபேஸ் நம்ம பிரைட்னஸ் பண்ண முடியும். இது வந்து போர்ட்ரேட் க்ளோ மூலமாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் ஏ எரேசர் 2.0 கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னா நம்ம ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்டில் தேவையில்லாமல் ஆப்ஜெக்ட் என்னன்னாலும் அந்த ஃபோட்டோ நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாப்அவுட்டில் கொடுக்குற விஷயம் இருக்கட்டும், உங்களுக்கு என்ஹான்ஸ் கிளாரிட்டியாக இருக்கட்டும், 4Kல கொடுக்குறது, இது எல்லாமே அட்வான்ஸாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரண்ட் கேமராவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 50 MB கேமரா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரண்ட்டும் கொஞ்சம் அல்ட்ரா வைடாக தான் நல்லா கிளாரிட்டி வைஸ் பார்த்தா நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ராசர் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் வந்து பார்த்தீங்கன்னா எலைட் Gen 5 ப்ராசர் ஃப்ளாக்ஷிப்பான ப்ராசரும் கொடுத்துருக்காங்க. மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லாயிருக்கும். அதில் பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் பண்ணுறதுக்காக பேட்டரி வந்து 7050 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து 100 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட கொடுத்துருப்பாங்க யூஸ் பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் 50 வாட்ஸ் வந்து வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் சிம்மும் நீங்கள் போட்டுக்கலாம். டியூவல் சிம் கார்டு அடிஷனல் 2 சிம் கார்டு போட்டு சிம்மும் போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளாக்ஷிப்பான மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு ப்ரீமியம் டிசைனில் வந்து ஐஃபோன் டிசைன் பார்ட்டில் கொடுத்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா நம்ம லேண்ட்ஸ்கேப்பில் நீங்கள் ஃபோட்டோ ஜூம் இங்கே பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டன் மூலிமா நீங்கள் ஜூம் பண்ணிக்க எடுத்துக்கலாம். வீடியோ பேக்கில் பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறதுனால ஜூமிங் ஆப்ஷன்ஸாக வரும் உங்களுக்கு.
லாங் ப்ரெஸ் பண்ணுறப்ப நான் ஃபோட்டோ வந்து எடுத்துக்க முடியும். இது வந்து ஐஃபோனில் கொடுத்துருப்பாங்க. அந்த டிசைன் பார்த்தா இதுலேயும் கொடுத்துருக்கோம். பேக்கில் வந்து லெதர் ஃபினிஷ் நல்லா அட்வான்ஸாக கொடுத்துருப்பாங்க. இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். தேங்க்யூ.